பொதுவா ஒரு புருஷன் முன்னாடிக்கு 1 குழந்தை, 2 குழந்தை அப்படி இல்லன்னா 5 குழந்தை கூட அவங்க பெத்துக்கலாம். ஆனா இந்த கிராமத்துல ஒரு குடும்பத்துல கிட்டத்தட்ட 10, 15 குழந்தைய பெத்திருக்கானுங்க. இவனுங்க வேலை வெட்டிக்கு ஏதாவது போவானுங்களா? இல்ல இதே வேலையா தான் சுத்துவானுங்களா? அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஆனா இந்த இடத்துல அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஒரு குடும்பத்துல இத்தனை குழந்தைய பெத்துக்கிட்டா இந்தியாவோட மக்கள் தொகை அதிகமாவாது. இதனால ஒரு நாட்டுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இதை எப்படியாச்சும் கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அரசாங்கம் ஒரு டிபார்ட்மெண்ட்ட உருவாக்குறாங்க. செக்ஸ் எஜுகேஷன். இந்த டிபார்ட்மெண்ட்ட பொறுத்த வரைக்கும் கிராமங்களுக்கு போய் அங்க இருக்கிற மக்களிடையே செக்ஸ பத்தின ஒரு புரிதலை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இந்த மாதிரியான ஒரு செயல்களை செயல்படுத்துறாங்க. ஆனா இந்த மாகிப்பூர் அப்படின்ற ஒரு முட்டாள் கிராம மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த பாலியல் கல்வி முறையை சொல்லி கொடுக்கறதுக்குன்னு ஒரு வாத்தியார் வந்திருப்பாரு. அந்த வாத்தியாரை அடிச்சு தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆண்களும், ஏன்டா எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொம்பளைங்க கிட்ட செக்ஸ பத்தி பாடம் எடுப்ப, அதுவும் ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற தனிப்பட்ட விஷயம்டா, அதுல போய் மூக்க நுழைக்கிறேன்னு கட்டி போட்டு அடிக்கிறானுங்க. அந்த வாத்தியாரும் என்ன விட்டுருங்கயா, இதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு துண்டக்காரன் துணியக்காரன் ஓடிட்டு வந்துட்டாரு. இந்த கிராம மக்களுக்கு என்னதான் ஒரு செக்ஸ பத்தின ஒரு புரிதலை சொல்லிக் கொடுக்க வந்தாலும் அவங்களுக்கு அதை பொறுத்த வரைக்கும் அபச்சாரம் அபச்சாரம், காமத்தை பத்தி பொது இடங்களை ஒருத்தன் பேசவே கூடாது. அதே மீறி ஒருத்தன் பேசினான்னா அவன் தான் அந்த உலகத்திலே மட்டமான ஒருத்தனா இருப்பான்னு அந்த கிராம மக்களோட ஐடியாலஜி. அந்த கிராமத்துல இருந்து தப்பிச்சு வந்த வாத்தியாரு உடனே அவரோட ஹெட்மாஸ்டரை மீட் பண்றாரு. இவனுங்க 2 பேரும் மாமா மச்சான் போல. மச்சாங்காரனுக்கு எப்படியாச்சும் வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல மாமா சேர்த்து விட்டுருப்பாரு. ஆனா ஒரு கிராமத்துக்கு போய் அடி வெளுத்து வாங்கிட்டு வந்ததால இதுக்கப்புறம் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், வேற ஏதாவது ஒரு ஊருக்கு என்ன மாத்தி விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு வேற ஏதாவது ஒரு வேலையை கொடுங்கன்னு மச்சான் கேட்கறான். ஆனா மாமாக்கு இவனை விட்டா வேற ஆளே கிடையாது. எப்படியாச்சும் இந்த ஊருக்கு செக்ஸ் எஜுகேஷன் ஆபீசரை அனுப்பிச்சே ஆகணும் அப்படின்றது அரசாங்கத்தோட உத்தரவு. இப்ப வேற ஆள் கிடைக்கிற வரைக்கும் மச்சானை தான் அங்க அனுப்பி ஆகணும். ஆனா மச்சானும் அங்க போக மாட்டேன்னு ஒரே பிடிவாதமா இருக்கான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம மாமா என்ற ஹெட்மாஸ்டரும் ஒரே குழப்பத்துல இருக்காரு. இந்த நாட்டுல நடக்கிற பிரச்சனை என்னதான் ஒரு பக்கம் இருந்தாலுமே அப்படியே நமக்கு கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. சுபு என்ற சுப்பிரமணி. சுபுவை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுல இவனை ஒருத்தனும் மதிக்க மாட்டான். எல்லாருமே ஒரு புழு பூச்சை பாக்குற மாதிரி தான் பாப்பாங்க. சுபுவோட அப்பாவும் ஒரு டீச்சரா இருந்து ரிட்டையர் ஆயிருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஸ்ட்ரிக்ட். இப்ப ரிட்டையர் ஆனதால அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அவருக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்ணி ரன்லாவே கௌரவப்படுத்துறாங்க. அப்பதான் அந்த வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன பையன், உங்க அப்பா உன்னை கூப்பிடாருப்பா அப்படின்னு சுபுவை கூப்பிட்டு இருப்பாரு. சரி அப்பா ரிட்டையர் ஆகுறாரு அதனால ஏதாவது பேச கூப்பிட்டு விட்டுருப்பாருன்னு சொல்லி பார்த்தா அவங்க அப்பா இவனை கழுவி கழுவி ஊத்துறாரு. அப்பன்னு பார்த்து டிவில ஒரு நியூஸ் ஒண்ணு ஓடுது. அதாவது மக்கள் தொகையை எப்படியாச்சும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அரசாங்கம் செக்ஸ் எஜுகேஷனை பத்தி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படின்னு நியூஸ் சேனல்ல பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே சுபுவோட அப்பாவுக்கு அடடா அபச்சாரம் அபச்சாரம், என்னடா இது இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க, உடனே அந்த சேனலை மாத்திரா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது செக்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே மிகவும் தப்பான ஒரு வேலை, அது எல்லாருமே மட்டமா தான் பார்ப்பாங்க, ஒரு கீழ்த்தனமா பார்ப்பாங்கன்ற ஒரு ஐடியாலஜில தான் எல்லாரும் இருக்காங்க. அதுவும் சுபுவோட அப்பா ஒரு வாத்தியாரும் கூட அவரே தப்பா நினைக்கிறாரு. நம்ம சுபுவோ சரி டாடி மாத்த சொல்றாருன்னு சொல்லி வேற சேனலை மாத்தனா ஒரு ஐட்டம் சாங் ஒன்னும் ஓடுது. டிவில நியூஸ் சேனல்ல செக்ஸ்னு சொன்னதுக்கே மாத்த சொன்ன அப்பா ஒரு ஐட்டம் சாங்கே பார்த்தா சும்மா விடுவாரு, உடனே அதை மாத்திரா மாத்திரா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்பன்னு பார்த்து சுபுவோட டிவி ரிமோட் ஒர்க்கே ஆகல. அந்த ரிமோட் கூட பாவம் அவனுக்கு சதி பண்ணுது. அவங்க அப்பா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறாரு, ஏன்டா இன்னுமாடா நீ திருந்தாம இருக்க, ஏன்டா என் மானத்தை வாங்குறா அப்படின்னு சொல்றாரு. அப்ப சுபு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. பிளாஷ்பேக்க பார்த்தா சுபு பள்ளிக்கூடத்துல உட்காந்து தவறான ஒரு புத்தகத்தை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதே பள்ளிக்கூடத்தில் சுபுவோட அப்பாவும் ஒரு டீச்சரா இருந்திருப்பாரு. தன் பையன் ஏதோ சீரியஸா பாக்குறானே அப்படின்னு சுபுவோட அவங்க அப்பா வந்து பார்த்தா பையன் பலான விஷயம் எல்லாம் பாக்குறான் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அடச்சி இவெல்லாம் ஒரு காலா அப்படின்னு ஒரே மட்டமா பாக்குறாரு. அதோட சுபுவும் அதே டைம்ல பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது, சயின்ஸ் புக் எடுத்தா கருவுறுதல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும், அந்த டாபிக் எடுங்கன்னு சொல்லி டீச்சரை வற்புறுத்துறது, இப்படி ஏகப்பட்ட லீலைகளை செஞ்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்தவங்க அப்பா பையனுக்கு காமப்பை பிடிச்சிருச்சு போல, உடனே மந்திரிக்கணும் அப்படின்னு கையில ஒரு மணியை கட்டுறாரு. இதுல இருந்து பையனோட சிந்தனை ரொம்ப மோசமா இருக்குன்னு அவங்க அப்பா ஒரு முடிவை பண்ணிடுறாரு. சோ சுபு சிறு வயதில் அறியாத பண்ண ஒரு தவறில் இது வரைக்குமே தான் பையனுக்கு அந்த மாதிரியான ஆசைகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா நம்புறாரு. அதனால தான் பையன் தவறான ஒரு வழியில போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு. அதனாலதான் டிவில சேனலை மாறணும்னா கூட இது வரைக்குமா நீ திருந்தாம இருக்கா அப்படின்னு சந்தேகத்தோட கேட்கிறாரு. இப்படி ஒரு மோசமான நிலையில தான் சுபுவோட லைஃப் மாட்டிட்டு இருக்கு. ஆனா வீட்டுல ஒரு பையன் சும்மா இருந்தாலே போதும், உடனே அந்த வீட்டு பெரியவங்க அங்க போயிட்டு வா இங்க போயிட்டு வா அப்படின்னு ஒரே வேலையா வச்சு சாவடிப்பானுங்க. ஆனா அந்த டைம்லயும் பசங்க கிடைக்கிற கேப்ல ஏதாவது ஒரு காதலை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி இயங்கி தவிப்பானுங்க. அந்த மாதிரிதான் வீட்டுல ஒரு வேலை வச்சா கூட சுபு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு யாருமே இல்லாத ஒரு பில்டிங் கூட்டிட்டு போறாரு. அந்த சமயம் பார்த்து சுபுவோட அப்பா என் புள்ள வண்டி இங்க வெளியே நிக்குது, அப்ப சம்திங் வென்ட் ராங்னு அந்த பில்டிங்ல ஏறி பாக்குறாரு. ஆனா சுபுவும் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, சுபுவோட வருங்கால மனைவி. சுபு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இவங்களோட கல்யாணம் இவங்க 2 வீட்டோட சம்மதத்தோட தான் நடக்குது. ஆக்சுவலி பார்த்தா ஏற்பாடு பண்ணி வச்சதே பெரியவங்க தான். அப்பன்னு பார்த்தா அப்பா உள்ள என்ட்ரியாவ பையன் அந்த பொண்ணோட கண்ணத்தை கில்ல. அப்பா அதை பார்க்க ஆஹா என் பையன் தப்பு பண்ணிட்டாப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லி ஓன்னு கத்துறாரு. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கீழே கிளம்பி போடா, இனிமேமாடா உனக்கு ஆசை அடங்கல அப்படின்னு தப்பு தப்பா பேசுறாரு. என்னதான் அவங்க வீட்டுல இவருக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லைன்னா கூட அவங்க அப்பா கெஞ்சி கூத்தாடி அவர் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச ஸ்கூல்லயே பையனுக்கு கம்ப்யூட்டர் லேப் அசிஸ்டன்டா ஒரு டெம்பரரி ஜாபா வாங்கி கொடுத்திருப்பாரு. தினமும் ஒரு கிளாஸ் எடுக்கிறாரோ இல்லையோ பசங்களை வச்சு நல்லாவே கடலை போடுவாரு. அப்பன்னு பார்த்துதான் இந்த ஸ்கூலுக்கு கல்வித்துறை அதிகாரி
விசாரிக்க வராங்க அப்படின்னு ஒரு நியூஸ கேள்விப்படுறாரு. உடனே பசங்கள அரேஞ்ச் பண்ணி கண்ணுங்களா சனங்களா சிஸ்டம்ல நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணுங்கடா, அப்பனா தானே அந்த வேலை எனக்கு பர்மனன்ட் ஆகும் அப்படின்னு பசங்களை கெஞ்சி கேக்குறாரு. அந்த சமயம் பார்த்து 3 பசங்க மட்டும் சார் எனக்கு அந்த லாஸ்ட் இருக்கிற சிஸ்டம் வேணும் சார், நீங்க சொல்றபடி நான் கேக்குறேன் சார் அப்படின்னு லாஸ்ட் சிஸ்டமா வாங்குறானுங்க. ஒரு 3 பசங்க சேர்ந்து லாஸ்ட் சிஸ்டம் எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அங்க போய் அவனுங்க அந்த வேலை தான் பாக்குறாங்க. உட்கார்ந்த உடனே ஐட்டம் சாங் தான் கேக்குறானுங்க. இந்த பக்கம் கல்வித்துறை அதிகாரியும் ஒரு கிளாஸ வந்து பாக்குறாரு. அப்படியே நம்ம சுபுவோட கிளாஸையும் வந்து பாக்குறாரு. சுபுவும் எப்படியாச்சு அதிகாரிங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சார் ஒரு சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி ஒரு ப்ரொஜெக்டர்ல காமிச்சா அந்த பசங்க என்னெல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னு உனக்கு நல்லாவே டீடைலா தெரியும் சார்னு அந்த 3 பசங்க உட்கார்ந்து இருக்கிற சிஸ்டம் கனெக்ட் பண்றாரு. இந்த பக்கம் பெரிய எல்இடி ஸ்கிரீன், அந்த பசங்க பார்த்த ஐட்டம் சாங் இங்க ஓடுது. உடனே கல்வித்துறை அதிகாரிக்கு பயங்கர ஷாக்கு. அப்பன்னு பார்த்து சுபுக்கு ஒரு போன் கால் வந்துருது. அந்த ப்ரொஜெக்டர்ல தப்பான ஒரு வீடியோ ஓடுதுன்னு அவர் கவனிக்கல. ஆனா கல்வித்துறை அதிகாரி அட பாவி உன் பசங்களுக்கு இதுதான் நீ சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு ஒரே டென்ஷன் ஆயிராரு. இப்ப சுபுவோட ஸ்டூடெண்ட் பண்ண லூட்டியால அவரோட வேலையே கேள்விக்குறியா இருக்கு. உடனே எச்எம் கிட்ட போய் சார் எப்படியாச்சும் அந்த அதிகாரி கிட்ட சொல்லி என் வேலையை பர்மனன்ட் பண்ணுங்க சார் சொல்லி கெஞ்சுறாரு. நான் எந்த தப்பும் பண்ணல, அந்த பசங்க தான் வந்து தேவையில்லாம பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போதான் அந்த எச்எம்க்கு ஒரு ஐடியா வருது. இதுக்கு முன்னாடி மாகிப்பூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து அவர் மச்சாங்க அலர் அடிச்சு ஓடிட்டு வந்திருப்பான். அந்த ஊருக்கு இவனை ஆபீசரா அமைச்சா அந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனையை இவன் பார்த்துப்பான். அதோட இவன் பிரச்சனையும் காணாம போயிடுன்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சார் செக்ஸ் எஜுகேஷன் ஆபீசர்லாம் என்னால ஆக முடியாது, எப்படியாச்சும் அந்த அதிகாரி கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு கேட்டா உனக்கு இருக்கிற கடைசி வழி இதுதான், வேற வழியே கிடையாது. அந்த ஊருக்கு போய் அந்த மக்களுக்கு நீ பாலியல் விழிப்புணர்வு கிளாஸ் நடத்தியே ஆகணும். அப்படி நடத்தினா மட்டும்தான் இந்த கண்டத்துல இருந்து நீ தப்பிக்க முடியும்னு ஒரே முடிவா சொல்லிடுறாரு. வேற வழியே கிடையாது. சின்ன வயசுல இருந்து இவன் தப்பான பையன் சொல்லி சொல்லி சாப்பிடுற ஒவ்வொரு சாப்பாடு தொண்டைக்குள்ள சிக்கி சுபு ரொம்பவே வேதனைப்படுவாரு. ஆனா இப்ப கடைசியா ஒரு செக்ஸ் எஜுகேஷன் ஆபீசரா ஆகணும் அப்படின்றது அவரோட தலையெழுத்து. ஆனா இந்த விஷயம் உங்க ஃபேமிலிக்கு ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா மறுபடியும் சுபுவோட பேரு ரொம்ப நாரி போயிடும். எப்படியாச்சும் அதிகாரி கிட்ட இருந்து தப்பிக்கணும் ஒரே காரணத்துக்காக நான் சம்மதிக்கிறேன், அந்த ஊருக்கு போறேன், அந்த மக்களை திருத்துறேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு அவரோட மாணவர்கள் பண்ண அசிங்கமான காரியத்தை மறைக்கிறதுக்கு அவர் எந்த இலைக்கும் போக தயாரா இருக்காரு. சுபுவும் ஓகே சார் நீங்க சொல்ற மாதிரி அந்த கிராமத்துக்கு போய் நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு ஓகே சொல்லிடுறாரு. ஆனா ஊர்க்காரங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷனை பத்தி சொல்லி கொடுக்கணும்னா முதல்ல இவருக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதனால இவருக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக தனியா ஒரு கிளாஸ் ஒன்னு அட்டென்ட் பண்றாரு. இந்த கிளாஸ்ல காண்டமை எப்படி யூஸ் பண்ணணும், உடல் உறவுனா என்ன, மாதவிடாய்னா என்ன, சுய இன்பம்னா என்ன அப்படின்னு செக்ஸ பத்தின எல்லா எஜுகேஷனும் A to Z சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா என்னதான் அந்த கிளாஸ்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்தாலுமே சுபு அதை பெருசா கண்டுக்கல. இப்ப வீட்டுல ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி அந்த ஊருக்கு போக ட்ரை பண்றாரு. நான் செக்ஸ் எஜுகேஷனை பத்தி தான் சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு அப்பா கிட்ட சொன்னா அப்பா கண்டிப்பா சண்டை போடுவாரு. அப்பா கிட்ட நேரடியா விஷயத்த சொல்லாம ஒரு கிராமத்துக்கு நான் சமூக சேவை பண்ண போறேன், அந்த சேவையை பண்ணி முடிச்சா எனக்கு ஒரு சர்டிபிகேட் தருவாங்க, அது மூலமா என் வேலை எனக்கு பர்மனன்ட் ஆயிடும் அப்படின்னு பொய்ய சொல்றாரு. அப்பாவும் வேலை விஷயம் சொல்ற சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் ஓகே சொல்லிடுறாரு. சுபுவும் கிராமத்துக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டாரு. அந்த மாகிப்பூர் கிராமத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த ஊரை பத்தி அவன் ஒரு மாதிரி பேசுறான். அங்க இருக்கிறவங்க எல்லாமே முட்டா பசங்க, எல்லாருக்கும் மாட்டு மூளை தான், என்ன எப்படி பண்ணணும்னு யாருக்குமே தெரியாதுன்னு ஒரு அரசல் புரசலா பேசுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அங்க போய் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சுபுவும் கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு சினிமா ஷூட்டிங் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அந்த ஷூட்டிங்ல ஒரு பொண்ணு பிரமாதமா நடிக்கிறா. அதோட அந்த பொண்ணுக்கு அடுத்த படத்துல ஹீரோனி சான்ஸ் வாங்கி தரேன்னு ஒரு டைரக்டர் ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்காரு. அந்த டைரக்டரும் இந்த பொண்ணு கிட்ட அடிக்கடி பணம்லாம் வேற வாங்குவாரு. இந்த பொண்ணு நம்ம எப்படியாச்சும் நடிகை ஆயிடணும் அப்படின்னு கனவோட சுத்திட்டு இருக்காங்க. சுபுவும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மாகிப்பூர் பஸ்ல தேடுறாரு. ஆனா அந்த சமயம் பார்த்து அவருக்கு அர்ஜென்ட்டா பிரேக் வந்துருது. பிரேக் போலான்னு பார்த்தா பாத்ரூம் க்ளோஸ்ல இருக்கு. பிரேக் அடக்கி வச்சுக்கிட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறாரு. அதே பஸ்ல தான் அந்த சினிமாக்கார பொண்ணு வந்து ஏறுது. சுபு டிக்கெட் எடுத்தா கண்டக்டர் சில்லற இல்லன்னு சொல்றான். சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த நிக்கிது பத்தி அந்த பொண்ணு கிட்ட வாங்கிக்கும் அப்படின்னு அந்த சினிமாக்கார பொண்ணை கை காட்டுறான். நம்பாலும் ரொம்ப நேரமா ஒரு விஷயத்தை அடக்கி வச்சதால அவரால் உட்கார கூட முடியல. எப்படா அந்த ஊரு வரும் அப்படின்னு ஊரு வந்த உடனே இறங்கி அந்த சில்லறையை கூட வாங்காம அவசரமா ஒதுங்க இடத்த பாக்குறாரு. அப்ப வாட்டமா ஒரு செவுரு ஒண்ணு கிடைக்குது. அந்த செவுத்துல உங்களுக்கு இந்த சிடி வேணும்னா இந்த நம்பரை அணுகுங்க அப்படின்னு எழுதி இருக்கு. ஆனா எவனோ ஒருத்தன் கிறுக்கி வச்சுட்டு போயிருக்கான் நமக்குன்னா அப்படின்னு சுபுவும் அங்கேயே அடிச்சிடறாரு. அந்த ஊர்க்காரங்க அதெல்லாம் பார்த்துட்டு எவன்டா அவன் நம்ம ஊர் செவுத்து மேல ஒண்ணுக்கு அடிக்கிறதுன்னு மொத்த பேரு கிளம்பி வந்துட்டானுங்க. நம்ம ஊர் செவுத்து மேல அடிச்சது கூட பரவாயில்ல, அந்த செவுத்துல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் ஒண்ணு எழுந்திருக்கு. அந்த நம்பருக்கு போன் பண்ணாதான் இந்த ஊர்க்காரங்களுக்கு சாமி படமே கிடைக்கும். இப்ப அந்த நம்பர் மேல சுபுவும் அசிங்கம் பண்ணிட்டாரு. அந்த ஊர்க்காரங்க கேட்கற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், அந்த நம்பரை நீ சொல்லிடுப்பா உன நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு கேக்குறானுங்க. ஆனா சாதாரண நம்பர் தான், ஏன் பிரச்சனை பண்ற, ஊர்க்காரங்க யாரா நீ எங்க ஊருக்கு வந்து எங்களே மிரட்டுற, நீ யாருன்னு கேட்கும் போதுதான் இந்த ஊருக்கு நான் புதுசா வந்திருக்க செக்ஸ் எஜுகேஷன் ஆபீசர் அப்படின்றாரு சுபு. உடனே ஊர்க்காரங்க எல்லாருமே ஷாக் ஆகுறானுங்க. ஓஹோ நீ தானே அது, ஒரு நாள் எங்க கிட்ட மாட்டாமேடா போயிடுவேன், உனக்கு கண்டிப்பா டோலை உரிச்சு தொங்க வரண்டா அப்படின்னு அவன் கோவத்துல இருக்கான். அப்பதான் சுபு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல முக்கியமான முட்டா பசங்க 3 பேர் இருக்காங்க. அவனுங்க கண்ணில் மட்டும் பற்றக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பானுங்க. அந்த 3 முட்டா பசங்க தான் இப்ப சுபு கிட்ட கேள்வியா கேட்டு சாவடிக்கிறானுங்க. சுபுவும் நான் தேவையில்லாம பேச விரும்பல, இந்த ஊர்ல காந்தாராவை பார்க்கணும், அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த 3 முட்டா பசங்களும் நீ அது கவலைப்படுற, அந்த ஆள் இருக்கிற இடத்த நானே கட்டுறேன் அப்படின்னு அந்த காந்தாராவ் ஒரு ஊருக்கு ஒதுக்கு போறோமா ஒரு பழைய ட்ரெயின் பெட்டியில உட்காந்துட்டு
இருக்காரு. உள்ள போய் பார்த்தா இங்க செக்ஸ் எஜுகேஷன் கிளாஸ் எடுக்கப்படும் அப்படின்னு ஒரே போர்டா இருக்கு. அதுவும் ஆடு மாடு கோழி நாங்க கட்டி வச்சிருக்காங்க. அந்த ஆளும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அந்த காந்தாராவ் இதுக்கு முன்னாடியே இந்த ஊர்ல இருக்கிற ஜூனியர் செக்ஸ் எஜுகேஷன் ஆபீசர் போல. ஆனா அந்த ஊர்க்காரங்க வாயை திறந்தாலே பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நமக்கு எதுக்கு வம்புன்னு கிளாஸ் எடுக்காம பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்காரு. சுபுவும் அந்த இடத்த சுத்தி பார்க்கும் போதுதான் இதுக்கு முன்னாடியே அடி வாங்கிட்டு ஓடிட்டு போன டீச்சரோட போட்டோ அங்க இருக்கு. இந்த ஆளு போட்டோ என்னையா எங்க இருக்குன்னு விசாரிக்கும் போதுதான் இதுக்கு முன்னாடி இவர்தான் எங்க டீச்சரா இருந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த காந்தாராவ சொல்றாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயமா புரிய வருது. அந்த எச்சம் நம்மள வேணும்னே மாட்டி விட்டுருக்கான். அவன் மச்சாங்கார இங்க இருந்து அடிச்சு துரத்திட்டானுங்கன்னு நம்மள பலிகடை ஆக்கிட்டானே அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு பாக்குறாரு. சரியா இந்த ஊருக்காரங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷனை பத்தி நடத்தினா அவனுக்கு என்னையா பிரச்சனைன்னு கேட்கும் போதுதான், சார் இந்த ஊருக்காரங்க எல்லாமே முட்டா பசங்க சார், இந்த ஊர்ல தண்ணி பிரச்சனை அதிகமா இருக்கு. அந்த தண்ணி பிரச்சனையை சரி பண்ணணும்னா ஒரு வாட்டர் டேங்க கொண்டு வரணும். அந்த வாட்டர் டேங்க யாரு கொண்டு வராங்களோ அவங்க தான் அடுத்து இந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர். ஆனா அந்த வாட்டர் டேங்க கொண்டு வரணும்னா அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, நீங்க செக்ஸ் எஜுகேஷன் ஆபீசரை கொண்டு போய் மக்களுக்கு நீங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தினா மட்டும் தான் நாங்க வாட்டர் டேங்க கொண்டு வருவோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிருச்சு. இப்ப அந்த ஊர் தலைவரும் எப்படியாச்சும் ஆபீசரை கொண்டு வந்து மக்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் தான் பாக்குறாரு. ஆனா அந்த ஊர் தலைவருக்கு ஒரு பெரிய தம்பி ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு அடுத்த தலைவரா ஆகணும்ன்றது ஆசை. ஆனா இப்ப ஊர் தலைவரா இருக்கிற சின்ன அண்ணனும் எப்படியாச்சும் இந்த வாட்டர் டேங்க கொண்டே வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பெரிய தம்பியும் எவனாச்சும் பாடம் எடுக்க வந்தாலே மக்களை தூண்டி விட்டு அவனை அடிச்சு ஓட விட்டுருவானுங்க. இதான் சார் இந்த ஊரோட மிகப்பெரிய பிரச்சனையே. இப்ப அடுத்தது நீங்க வந்திருக்கீங்க, உங்களே அடிச்சு ஓட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மக்களிடையே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு காந்தாராவும் சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஊருக்குள்ள ஒரு கிறிஸ்துவ மத ஜப கூட்டம் நடக்குது. இந்த ஜப கூட்டத்தை வாரம் அந்த ஊர்ல இருக்கிற பாதிரியார் நடத்தி வைக்கிறாரு. அதோட இந்த ஊருக்குள்ள ஒரு சர்ச்சை கட்டணும் அப்படின்னு மக்கள் கிட்ட பணத்தை வசூலிக்கிறாரு. அப்ப அந்த ஊர்க்காரங்க கேட்கிற கேள்வி ஒரே ஒரு கேள்விதான், உங்க பொண்ணே சரியா ஜப கூட்டத்துக்கு வர மாட்டேங்குது, ஊர் மக்கள் நாங்க ஏன் வரணும் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. அவரோட பொண்ணு வேற யாருமே கிடையாது, அந்த சினிமாக்கார பொண்ணு தான். அந்த சினிமாக்கார பொண்ணு ஜப கூட்டத்துக்கு வராம எப்படியாச்சும் நடிகை ஆகணும் அப்படின்னு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட அப்பனுக்கு பயங்கரமா கோவம் வந்து அடுத்த கூட்டத்துக்கு நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம சுபுவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இப்போதான் புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொண்ணுலாம் பார்த்து வச்சிருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட 4 வார்த்தை பேசணும்னா கூட அவர் போன்ல டவர் கிடையாது. அந்த ஊர்லயே டவர் ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்கும், அதுவும் உயரமான பகுதியில. அங்க போய் நின்னா மட்டும் தான் டவர் கிடைக்கும். அவரும் டவர் வந்த உடனே தன்னோட காதலி கிட்டையும் அப்பா அம்மா கிட்டையும் ஒரு அட்னஸை போட்டுட்டு இந்த ஊருக்கு வந்து தெரியாதனமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்றாரு. சரி என்னதான் இருந்தாலும் வந்த வேலையை முடிச்சிட்டு போவோம் அப்படின்னு முதல் நாள் கிளாஸுக்கு ரெடி ஆகுறாரு. ஆனா கிளாஸுக்கு மக்கள் அதிகமா வருவாங்கன்னு பார்த்தா ஒருத்தங்களும் வரல, வெறும் ஆடு மாடு தாங்க கட்டி போட்டுருக்காங்க. அப்பதான் காந்தாராவ் கிட்ட கேட்கறாரு, என்னையா இது ஒருத்தங்க கூட வரல அப்படின்னு கேட்கும்போதுதான், சார் இங்க எவனும் வரமாட்டான், நம்ம தான் சார் டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் பக்கத்துல லேப்டாப் இருக்கு, ஏதாவது ஒரு படத்தை பாருங்க வாழ்க்கையை ஓட்டுங்க சார் பாத்துக்கலாம் அப்படின்னு காந்தாராவ் கொடுத்த ஐடியாவில் சரி சுபுவும் சரி யாரும் வரல நம்ம படத்தையாச்சும் பார்ப்போம்னு லேப்டாப்ல படம் பார்த்துட்டே தூங்கிட்டாரு. படம் ஓட அந்த ஊர்ல வேலை செய்யற ஒரு 4 பெண்கள் மட்டும் அந்த படத்தை உட்காந்துட்டு சுபுக்கு தெரியாம பாக்குறாங்க. பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு நம்பால எந்திரிச்சு பார்த்தா 4 பெண்கள் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பெண்களுக்கு ஒரு டவுட், சார் அந்த படத்துல என்ன சார் சீன் ஓடுது ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் சொல்றீங்களான்னு கேட்கும் போதுதான் இந்த படத்துல நோ மீன்ஸ் நோன்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு உரிமையே இல்லாம யாருன்னா உங்களை தொட பார்த்தாலும் உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கல அதே மீறி உங்களை தொட்டாலும் அவங்க கிட்ட போய் நோ மீன்ஸ் நோன்னு சொல்லுங்க, அது யாரா இருந்தாலும் சரி நோ மீன்ஸ் நோன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவன் உங்களை தொடவே மாட்டான்னு சுபு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இது நல்லா இருக்கே அப்படின்னு அந்த பெண்களும் வீட்டுக்கு போன உடனே புருஷங்க தொட வந்தா நோ மீன்ஸ் நோ அப்படின்றாங்க. அவனுங்களுக்கு சுத்தமா எதுவுமே புரியல, என்ன என் பொண்டாட்டி நோ மீன்ஸ் நோன்றா அப்படின்னு பார்த்தா ஊர் இருக்கிற முக்காவாசி பொண்டாட்டிங்க தினமும் நைட்டி இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. பொண்டாட்டி கிட்டேயே போக முடியல அப்படின்னு புருஷங்காரங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து சரக்கு அடிக்கிறானுங்க. அப்பதான் ஒரு புருஷங்காரன் என் பொண்டாட்டி என்கிட்ட நோ மீன்ஸ் நோன்னு சொல்லிட்டாயா அப்படின்னு கேட்கும் போதுதான், யோ என் பொண்டாட்டி அப்படிதான் சொன்னா, எப்படியா உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு அவனுக்குள்ளேயே சந்தேகப்படுறானுங்க. அப்பதான் யோ நிறுத்துங்கயா, புதுசா வந்த அந்த வாதியரோட வேலையா தான் இருக்கும், அவனை பிடிச்ச லாடம் கட்டினா புடிஞ்சு போகுது அப்படின்னு அந்த சுபு வாதியர் எங்கேயா இருக்காங்க அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாமே ஒன்னு சிரண்டு வாதியார அடிக்க பிளான் பண்றானுங்க. இந்த விஷயம் சுபுக்கு தெரிஞ்ச உடனே ஆஹா நம்மள அடிக்க வரானுங்கடா, நம்ம உடனே பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி உடனே போலீஸ் கிட்ட போக பாக்குறாரு. போலீஸ் கிட்ட போனா கூட நீங்க ஏன் இங்க வந்தீங்க, உங்க ஊருக்காரங்க எல்லாம் முட்டா பசங்க இங்க இருந்து தப்பிச்சிருங்கன்னு சொன்னா கூட ஊருக்காரங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து சுபு அட்டாக் பண்ண வந்துட்டானுங்க. அவ்வளவுதான்டா சுபுவோட கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு ஒரு துப்பாக்கி சத்தம் ஒண்ணு கேக்குது. யாரான்னு பார்த்தா சின்ன தலைவர் என்ன தைரியம் இருந்தா என் கிட்ட கேட்காம சுபுவை நீங்க அடிக்க போவீங்க, அவன் நம்ம ஊருக்கு வந்த வாதியாரியா நம்ம தான் அவரை பாத்துக்கணும், அவர் மேல யாருன்னா கை வச்சிங்க அவ்வளவுதான் அப்படின்னு தலைவர் சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா சுபு பான் எடுத்து ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்தாதான் அந்த ஊருக்கு வாட்டர் டேங்கே வரும், அதனால தான் தலைவரே ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்க அப்படின்னு அனுசரிச்சு போறாரு. இப்ப சின்ன தலைவரோட சப்போர்ட் சுபுக்கு இருக்கு, இதனால அவர் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த ஊருக்குள்ள இருக்கலாம். ஆனா அந்த பெரிய தம்பி இன்னைக்கு என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்ட விட அப்படின்னு சுபு மேல ஒரே டார்கெட்டா இருக்காரு. மறுநாள் கிளாஸ்ல யாருமே உட்காராம ஆடு மாடு மட்டுமே கட்டியிருக்கு. அது அந்த பெரிய தம்பி வீடியோ எடுத்து உயர் அதிகாரிக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு. அந்த அதிகாரி ஒரே டென்ஷன் ஆயிட்டாரு. உடனே தலைவருக்கு போன் பண்ணி, ஏயா நீங்க கிளாஸ் எடுக்கிறேன்னு பொய்ய சொல்லி என்கிட்ட இருந்து காசையா புடுங்குறீங்க, நாளைக்கு உங்க ஊருக்கு வந்து எப்படி கிளாஸ் எடுக்கிறேன்னு பாக்குறதுக்கு வரேன், எல்லா ஏற்பாடும் கரெக்டா இருக்கணும், நாளைக்கு நான் வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஊருக்கு தண்ணி டேங்கே வராது அப்படின்னு தலைவர்கிட்ட சொல்லிடுறாரு. உடனே தலைவரும் அதிகாரி
அதிகாரி வராரு அப்படின்னு எல்லா ஏற்பாடும் கரெக்டா பண்ணி வைக்கிறாரு. இந்த பக்கம் ஊர் மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. தினமுமே மக்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்க. நான் அட்டெண்டன்ஸ் கூட வாங்குறேன் அப்படின்னு தலைவர் கணக்கு காட்டுறாரு. ஆனா அதிகாரிக்கு தெரியும் எவனுமே வரதில்ல. ஆனா அதிகாரி கிட்ட ஆதாரம் இருக்கு. சரி சுபு, நீ இத்தனை நாளா கிளாஸ் எடுக்கல, இப்ப நான் வந்திருக்கேன், ஏன் முன்னாடி கிளாஸ் எடு அப்படின்னு சொல்லும் போதுதான் சுபுவும் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. உடனே ஒருத்தன் எந்திரிச்சு, சார் ஃபேமிலி பிளானிங்னா எனக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட 4-5 பசங்க இருந்தா நாங்க கூட்டு குடும்பம், அதான் ஃபேமிலி, இதான் பிளானிங் அப்படின்னு சண்டை போடுறானுங்க. சுபுக்கு ஒண்ணுமே புரியல. யோ, ஃபேமிலி பிளானிங்லாம் அது கிடையாதுயா, ஒரு குழந்தைக்கு மேல பெத்துக்கிட்டா இதுக்கப்புறம் உங்களால குழந்தையே பெத்துக்க முடியாது, அப்படி பண்றதையா ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு புரிய வைக்கிறாரு. சரி சார், இவ்வளவு சொல்றியே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நீ முதல்ல வெர்ஜினா இல்லையா அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கறான். சுபுக்கு ஒரே அசிங்கம். நீ நிஜமாலுமே வெர்ஜினா இல்லையான்னு எனக்கு தெரியல, அப்ப இந்த காண்டமா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடு அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். அதிகாரியும் கரெக்ட் தானே, நீ தானே வாதியாரு, நீயே சொல்லி கொடு அப்படின்னு ஒரு பனானாவை எடுத்து அந்த பனானால எப்படி காண்டமா போடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க வராரு சுபு. ஆனா அவரால் முடியல, கையெல்லாம் நடுக்கெடுத்து அந்த காண்டம கீழே போட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் நிஜமாலுமே ஒரு வெர்ஜின் தான், ஒரு காண்டம கூட சரியா போட தெரியல அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதிகாரிக்கு ஒரே இன்சல்ட். யோ, உனலாம் நம்பி இந்த ஊர் மக்களுக்கு கிளாஸ் எடுக்க அமுச்சு வச்சேன் பாத்தியா, என்ன சொல்லனே அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப ஊர் முழுக்க நம்ம வாதியார் ஒரு வெர்ஜினு வெர்ஜினு அப்படின்னு எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊருக்குள்ள அவரால் தலை காட்ட முடியல. இதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம எப்படியாச்சும் வெர்ஜினா இருக்க கூடாது, நம்ம கண்ணி கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஐடியாவை யோசிச்சு பாக்குறாரு. அப்ப அந்த ஊர் செவுத்துக்குள்ள அவர் ஆரம்பத்துக்கு வரதுக்கு முன்னாடி, உங்களுக்கு இந்த மாதிரியான பணங்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு அணுகவும் அப்படின்னு எழுதியிருக்கும். அந்த நம்பர் இவர் அசிங்கம் பண்ணி அழிச்சிருப்பாரு. அந்த நம்பரை எப்படியாச்சும் ஞாபகம் வச்சு அந்த நம்பருக்கு போன் அடிச்சு பாக்குறாரு. உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு வாங்க, காசோட வாங்க, காசை வச்சுக்கிட்டு பென்ட்ரைவ் எடுத்துட்டு போங்கன்னு ஒருத்தன் பேசுறான். சுபுவும் அவன் சொன்ன இடத்துக்கு போய் காசு அங்க வச்சுட்டு அந்த சாமி படத்தோட பென்ட்ரைவ் அங்க இருந்து எடுத்துட்டு வந்துறாரு. சரி, பென்ட்ரைவ் எடுத்துட்டு வரும்போது தான் தெரியுது அந்த நம்பருக்கு சொந்தக்காரன் வேற யாருமே கிடையாது, அந்த சினிமாக்கார பொண்ணு. அந்த சினிமாக்கார பொண்ணு தான் பணத்துக்காக இத்தனை நாள் அந்த ஊர் மக்கள்கிட்ட சாமி படத்தை வித்துக்கிட்டு கை மாத்திட்டு இருக்கு. இந்த விஷயம் சுபுக்கு தெரிஞ்ச உடனே, சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ சாமி படத்தை விக்கிற, நான் சாமி படத்தை பார்க்க வந்திருக்கேன், நம்ம 2 பேத்துக்கு நடுவுலயும் ஒரு டீல், நான் உன் விஷயத்த சொல்ல மாட்டேன், நீ ஏன் விஷயத்த சொல்லாத அப்படின்னு சினிமாக்கார பொண்ணும் வாதியாரும் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. சுபுவும் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள கரண்ட் இல்ல. அப்ப எவனோ ஒருத்தன் பீஸ புடிங்கிட்டான் அப்படின்னு ஃபியூஸ் கேரியரை சரி பண்ண போறாரு. அப்படி போகும்போதுதான் தெரியாதனமா பக்கத்து வீட்டுல விழுந்துடுறாரு. அந்த விழுந்த வீடு அந்த ஊருக்கே சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொண்ணோட வீடு. அந்த வீட்டுக்குள்ள விழுந்ததால அந்த பொண்ணு, நீ உள்ள வா, நான் உன்னை பாத்துக்கிறேன், உள்ள கூப்பிட்டதால சுபுவும் உள்ள போறாரு. உள்ள போற விஷயத்த அந்த முட்டா பசங்க 3 பேரும் பாக்குறாங்க. நம்ம வாதியார் இதுக்குள்ள போறாரு, எவ்வளவு நேரம் தாக்கு பிடிப்பாரு அப்படின்னு கணக்கு போடுறாருங்க. உள்ள போன உடனே நம்ம சுபு, அதெல்லாம் நான் பண்ண வரலங்க, நான் நல்ல பையன், சரிப்பா நீ பண்ண வரல, உன் வாழ்க்கைய பத்தி தான் சொல்லன்னு அந்த பொண்ணு கேட்க, சுபுவும் நடந்த எல்லா விஷயத்தையும் A to Z சொல்றாரு. இந்த பக்கம் அந்த 3 முட்டா பசங்களும், என்னடா இது இவ்வளவு நேரம் ஆகியும் வரவே இல்ல, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மேல ஆயிருக்கும், பையன் அந்த அளவுக்கு கெட்டிக்காரனா அப்படின்னு கணக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. சுபுவும் 1.5 மணி நேரம் கழிச்சு அவரோட கதையை சொல்லி முடிச்சிட்டு வெளியே வராரு. நான் வாழ்க்கையில ஒரு சாதனையை பண்ண மாதிரி வெட்டி முறிக்கிறாரு. அந்த 3 முட்டா பசங்களும், சார் எப்படி சார் அதை பண்ணீங்க, எங்களுக்கும் அதை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் காலையில அதிகாரி ஒரே பிரஷர், எப்படியாச்சும் அந்த ஊருக்குள்ள நீ கிளாஸ் எடுத்தாகணும் அப்படின்னு. அந்த ஊருக்குள்ள தெரிஞ்ச ஒரே ஒரு பொண்ணு அந்த சினிமாக்கார பொண்ணு தான். சுபுவும் அந்த பொண்ணு கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு, எப்படியாச்சும் எல்லா லேடிஸையும் ஒண்ணு கூட வை, நான் கிளாஸ் எடுத்தாதான் இந்த பிரச்சனையில இருந்து என்னால தப்பிக்க முடியும்னு சொல்லும் போதுதான், சரி எதுக்கும் கவலைப்படாத, சீட்டு போறதுக்காக எல்லா லேடிஸும் ஒண்ணு கூடுவாங்க, அங்க வந்துருன்னு அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போன உடனே எல்லா லேடிஸும் கேட்கிற ஒரே கேள்வி, இப்படி ஆண் குழந்தை பெத்துக்கிறது, அதாவது ஆண் குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்றாங்க. ஆனா எக்ஸ் குரோமோசோமும் ஒய் குரோமோசோமும் ஒன்னு சேரும்போது XY XX YY அப்படின்னு எது கலக்குதோ அதுதான் ஆண் பெண்ணுன்னு கண்டுபிடிக்கும், நம்ம கையில எதுவுமே இல்லைன்னு வாதியார் சொல்றாரு. இத்தனை நாளா இந்த பெண்களை ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு அந்த ஊரோட ஆண்கள் எல்லாம் டார்ச்சர் பண்ணிருப்பானுங்க. இப்பதான் அந்த பொண்ணுங்களுக்கு இந்த விஷயமே புரிய வருது. கிளாஸ் எல்லாம் எடுத்து நடத்தி முடிச்சுட்டு அதிகாரிக்கும் கிளாஸ் எடுத்த வீடியோவை போட்டோவா எடுத்து அனுப்பிச்சிட்டாரு சுபு. இப்ப ஊருக்கு அவர் அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டாரு. ஆனா அன்னைக்கு நைட்டு அந்த 3 முட்டா பசங்க, சார் எப்படி சார் 1.5 மணி நேரம் நீங்க பண்ணீங்க அப்படின்னு ஐடியா கேக்குறாங்க. சுபுக்கு இப்பதான் ஒரு ஐடியா வருது, பேசாம அந்த 3 பேரை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டா இந்த ஊர்ல நம்ம நினைச்சதை பண்ணலாம் அப்படின்னு. சரியா, நான் சொல்ற மாதிரி பண்ணணும், நான் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் நீங்க தினமும் பண்ணா நீங்களும் அந்த மாதிரி பலசாலியா ஆகலான்னு ஒரு ஐடியா கொடுக்க, அந்த 3 முட்டா பசங்களும் சுபுவும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. வாதியாருக்கு நாளாக ஊருக்குள்ள நல்ல மரியாதையும் கிடைக்குது, நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிறாங்க. ஆனா அதிகாரிகளுக்கு என்னதான் தினமும் போட்டோ வீடியோ அனுப்பிச்சாலுமே அவங்களுக்கு இது பத்தல. ஏன்னா இந்த சிஸ்டம் ஆரம்பிச்சதே மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் தான். இந்த பாலியல் கல்வி முறையோட உண்மையான வெற்றியை மக்களை குடும்ப கட்டுப்பாடு பண்ண வைக்கணும், அப்படின்னாதான் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த முடியும்னு கவர்மெண்ட் பிடிவாதமா இருக்காங்க. இதனாலேயே எப்படியாச்சும் பிரஷர் பண்ணி அந்த மாகிப்பூர் ஊர்ல ஒரு 3 ஆண்களை குடும்ப கட்டுப்பாடு பண்ண வைக்கணும் அப்படின்னு அதிகாரி ட்ரை பண்றாரு. ஆனா சுபுக்கு யாரை போய் பிடிக்கிறது அப்படின்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. அப்பதான் அந்த 3 முட்டா பசங்க எப்படி ரொம்ப நேரம் பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப டாக்டர் கிட்ட போய் ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா நீங்களும் அப்படி பண்ணலாம், ஒரு ஐடியாவை கொடுப்போம் அப்படின்னு அந்த 3 பேரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய், உங்களுக்கு பலந்தர ஆபரேஷன் நான் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லி குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனா அவங்களுக்கே தெரியாம சுபு பண்ணிடுறாரு. அதிகாரியோட அதிகப்படியான பிரஷரால ஃப்ரெண்ட்ஸ்
க்ளோஸா நினைக்கிற அவங்க கிட்ட போய் பொய் சொல்லி இந்த மாதிரி விஷயத்த அவர் பண்ணிடுறாரு. இந்த ஒரு விஷயத்த நினைச்சு அவர் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஆனா அதையும் தாண்டி அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட அவரால் தினமும் பேச முடியல. அப்படி பேச ட்ரை பண்ணா கூட அவங்க ஏதோ அப்ராட்ல ஏதோ வேலையை ட்ரை பண்றாங்க போல. அந்த விஷயமா நான் ரொம்ப ஃபோக்கஸா இருக்கேன், உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சினிமாக்கார பொண்ணுக்கு அடுத்த படத்துல நடிக்க ஒரு வாய்ப்பு வருது. அதனால டைரக்டர் ஃபோன் பண்றாரு. அந்த ஃபோன் கால அந்த பொண்ணோட அப்பா எடுக்கிறாரு. என் பொண்ணு நடிக்க வரமாட்டா, இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாரு. இந்த ஒரு விஷயம் அந்த பொண்ணால தாங்கவே முடியல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாய்ப்பை ஏற்படுத்தினா நீ ஒரே ஒரு வார்த்தையில முடியாதுன்னு சொல்லுவா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம சுபுக்கும் லவ் ஃபெயிலியர், சினிமாக்கார பொண்ணுக்கும் லைஃபே ஃபெயிலியர். ரெண்டு பேருமே ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்றாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. இப்ப ரெண்டு பேருமே மாறி மாறி கஷ்டத்தை சொல்லும் பொழுது இவங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சு அது ஒரு கட்டத்துக்கு மேல எங்கேயோ போய் முடியுது. இப்ப மறுநாள் காலையில பரவாயில்ல நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட அந்த பொண்ணு நம்ம சுபுவை லவ் பண்ணுது போல. ஆனா சுபுவும் நைட்டு நடந்த விஷயம் பணத்துக்காக தான் அவன் பண்ணிருப்பா போல அப்படின்னு காசை நீட்டுறாரு. அந்த பொண்ணுக்கு ஒரே கஷ்டமா போயிருது. நான் பணத்துக்காக தான் உன் கூட பழகிறல, என்னையும் நீ தப்பா நினைச்சிட்டல அப்படின்னு ரெண்டு பேருமே சண்டை போட்டு கோவமா பிரிஞ்சிடறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஊரோட பெரிய தம்பிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணை வாஜாரு கெடுத்துட்டான், அந்த பொண்ணு இப்ப கர்ப்பமா இருக்கும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போறாரு. யாரா இருக்கும், ஒருவேளை அந்த சினிமாக்கார பொண்ணா இருக்குமா இல்ல வேற யாருனா இருக்குமா அப்படின்னு எல்லார்கிட்டயும் சந்தேகத்தை ஒண்ணு எழுப்புது. உடனே அந்த ஊர்க்காரங்க அட பாவி வாத்தியாரே, உன்னை நம்பிதாயே அந்த ஊருக்குள்ள நாங்க சேர்த்தோம், இப்படி அநியாயமா துரோகம் பண்ணிட்டியா அப்படின்னு அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க. அப்பதான் அந்த ஊர் உள்ள சின்ன தலைவர் ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த ஊருக்கு தண்ணி டேங்க் வர வரைக்கும் பொறுமையா இருங்க, டேங்க் வந்த பத்தி உன என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த தண்ணி டேங்க் வர வரைக்கும் தான் சுபோ சும்மா விடுவானுங்க, டேங்க் மட்டும் கட்டிட்டானுங்க அவ்வளவுதான் சுபா பிரிச்சு மேஞ்சிருவானுங்கன்னு ஊர்க்காரங்க பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதுக்குள்ள சுபு ஏதாவது பண்ணி அவர நிலைமையில இருக்காரு. ஒரு பக்கம் ஊர்க்காரங்க அடிக்க காத்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் லவ் ஃபெயிலியர். அதோட என்ன காதலிக்கிற ஒரு பொண்ணு பணத்துக்காக தான் பழகிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறாரு. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. இப்ப அந்த ஊர்க்காரங்க யார் அந்த பொண்ணை கர்ப்பமாகிருப்பா அப்படின்னு ஒரே கேள்விக்குறியில இருக்காங்க. அப்பதான் சுபு தலைவர் வீட்டுக்கு போய் அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இல்லைன்னு பேச போறாரு. அப்பதான் ஒரு விஷயத்த பாக்குறாரு. இங்கதான் இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். பெரிய தம்பிக்கு எப்படி சுபு ஒரு பொண்ணு கர்ப்பமான விஷயம் தெரிய வந்திருக்கும்னா கர்ப்பம் கலைக்கிற ஹாஸ்பிட்டல்ல சுபு அங்க இருந்திருப்பாரு. அப்ப பெரிய தம்பி அதை நோட் பண்ணிட்டு இவனுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு விசாரிக்க பார்க்கும்போதுதான் உங்க ஊர்க்கார பொண்ணை எவனோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துதான் கரு கலைக்க பாத்திருக்கான் அந்த வாத்தியாரு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பெரிய தம்பி ஊர் மக்கள் கிட்ட சொல்லி கலவரத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. அப்படி அந்த வாத்தியாரு கூட்டிட்டு போய் கருவை கலைச்ச பொண்ணு வேற யாருமே கிடையாது, அந்த பெரிய தம்பியோட பொண்ணு தான். எதுக்காக அந்த பொண்ணுக்கும் வாத்தியாருக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. இந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணி அந்த பையன் மூலியமா கர்ப்பமா இருக்கும். அதனால அந்த கருவை எப்படியாச்சும் கலைக்கணும், ஊர்க்காரங்களுக்கு தெரியாம கலைக்கணும்னு வாத்தியார் கிட்ட உதவி கேட்டிருக்கும். அதனால வாத்தியாரும் உதவி பண்ணிருப்பாரு. ஆனா இந்த விஷயத்த அந்த பெரிய தம்பி தப்பா எடுத்துக்கிட்டு இவன் தான் அந்த பொண்ணை கெடுத்து கர்ப்பம் வாங்கிட்டான் அப்படின்னு ஊர் முழுக்க பரப்பி இருப்பாரு. ஆனா தன்னோட பொண்ணுக்கு தான் இந்த நிலைமை இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியாது. இந்த விஷயம் அந்த வாத்தியாருக்கு தெரிஞ்ச உடனே என்னடா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வருது, நம்ம இங்க மாட்டின்னு முழிக்க தாண்டா போறோன்னு ஒரே வேதனையில இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த சினிமாக்கார பொண்ணுக்கும் அவங்க அப்பா கல்யாண ஏற்பாடு பண்றாரு. இந்த பக்கம் சுபுவும் வேணான்னு சொல்லிட்டாரு, அந்த பொண்ணுக்கு வேற வழியும் கிடையாது. ஆனா இருந்தாலும் சுப்புக்குள்ள மனசுல ஒரு ஏக்கம் இருக்கு. தன்னோட கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணு நீ வேணா அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான். நமக்கு ஆதரவா இருந்தவன் அந்த சினிமாக்கார பொண்ணு தான், இவளையும் நம்ம கைவிட்டுற கூடாதுன்னு மனசுக்குள்ள ஒரு ஏக்கத்தை வச்சிருக்காரு. ஆனா முதல்ல இந்த ஊர்க்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு அந்த ஊர்க்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறாரு. கடைசியா 3 பேருக்கு குடும்ப கட்டுப்பாடு தெரியாம நடத்தி வச்சதால எம்எல்ஏ வந்து அந்த வாட்டர் டேங்க் ஃபங்க்ஷனை சிறப்பா பண்ணி கொடுக்கறாரு. இப்ப ஊர் மக்களுக்கு தண்ணி வர போது அந்த வாத்தியாரை எல்லாரும் போட்டு பழக்க போறாங்க. எப்படியாச்சும் அங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு அந்த சினிமாக்கார பொண்ணு தான் வாத்தியாரை காப்பாத்தி ஊருக்கு அனுப்பி வைக்குது. ஊருக்கு வந்த உடனே இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு நான் மன்னிப்பு கேட்டு நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் குடும்பத்தோட திருப்பதிக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. திருப்பதிக்கு கிளம்பும் போது பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணும்போது தான் அந்த வாட்டர் டேங்கை திறக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் ஒண்ணு நடந்திருக்கும். அப்ப எம்எல்ஏ இந்த ஊருக்கு வாட்டர் டேங்க் வர ஒரே காரணம் இந்த வாத்தியார் தான். அவர் இந்த ஊர் மக்களிடையே செக்ஸ பத்தின ஒரு விழிப்புணர்வால தான் மக்கள் மாறி எங்களால ஜனத்தொகையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாராட்டி பேசுறாரு. அந்த விஷயத்த சுபுவோட அப்பா நோட் பண்றாரு. அட பாவி, இத்தனை நாளா எங்க கிட்ட ஏதோ சோசியல் சர்வீஸ் பண்ண போறேன்னு போய் சொல்லி செக்ஸ பத்தின பாடம் எடுக்க போயிருக்கேடா, என் தலையில அப்படி மண்ணள்ளி போட்டேடா அப்படின்னு அவர் ஒரே சண்டை பிடிக்கிறாரு. இந்த பக்கம் அந்த சினிமாக்கார பொண்ணு தன்னோட கல்யாண டைம்ல எனக்கு இந்த பையன் வேணாம், எனக்கு என் லவர் தான் வேணும் அப்படின்னு சுபுவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அங்க இருந்து ஓடி வந்திருக்கும். ஏன்னா உன்னை தேடி ஒரு பொண்ணு வேலை வர ஓடி வந்திருக்கு, என்னெல்லாம் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்க அப்படின்னு அவங்க அப்பனுக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, பெரிய தம்பிக்கு உண்மை தெரிய வந்திருக்கு, என் பொண்ணை தான் இவன் கர்ப்பமாக்கி அந்த கருவை கலைச்சிருக்கான் அப்படின்னு பெரிய தம்பிக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு மேல நீ கை வைப்பா அப்படின்னு அடியாளங்களை கூப்பிட்டுக்கிட்டு சுபுவை எப்படியாச்சும் காலி பண்ணணும் அப்படின்னு அந்த பெரிய தம்பியும் கிளம்பி வராரு. இப்ப சுபுவோட வாழ்க்கை கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கு. அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சதால வீட்டை விட்டு துரத்திட்டாரு. இப்ப போக வேற இடமும் கிடையாது. இவர் நம்பி இப்ப ஒரு புதுசா ஒரு பொண்ணு வேற கல்யாண கோலத்திலேயே ஓடி வந்துருச்சு. இன்னொரு பக்கம் ஒருத்தன் என்ன அடிக்க காத்துட்டு இருக்கான். இப்படி ஏகப்பட்ட சிக்கலோட சுபுவோட வாழ்க்கை இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த சீரிஸோட சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகல, கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். யாரெல்லாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறீங்களோ அவங்களாம் மறக்காம சூப்பர் சுபு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒரு
ஒரு சின்ன ஆதரவு எனக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா இருக்கும். சூப்பர் சுபுவோட எக்ஸ்பிளைன் ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.